Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஸ்லாம் டங்க் அனிமியோட எபிசோட் 49 கான எக்ஸ்பிளனேஷன் தான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல டாகசனோ டீம் வந்துட்டு கைனன் டீமை பாக்குறாங்க. அவங்க பார்த்தா மாக்கி கியோட்டான்னு சொல்லிட்டு முக்கியமான பிளேயர்ஸ்ல வெளிய உட்கார வச்சிருக்காங்க. நம்ம டாப் 8ல வந்ததுக்கு அப்புறமா அவங்க வந்து நம்மள ரொம்பவே அண்டர் எஸ்டிமேட் பண்றாங்களா, அது வந்துட்டு தப்புன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாகசனோ டீம்ல நினைக்கிறாங்க. இப்போ ஒரு டிப் ஆஃபோட கேமே வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் டிப் ஆஃபே டாகசனோ டீம் தான் வந்துட்டு கரெக்ட்டா எடுத்துட்டு முன்னாடி வராங்க. பாலுமே இப்போ ஓடா கிட்ட வருது. அவன் சூப்பராவே ட்ரிப்ளிங் பண்ணி ஒரு டிஃபென்ஸ் தாண்டி வந்து பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல வந்துட்டு அப்படியே பால ஷூட் பண்ணி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் டாகசனோ டீம் தான் எடுக்கறாங்க. இன்னொரு பக்கம் சோஹோக்கு ஸ்கூல்ல காட்டுறாங்க. அங்க ரெண்டு பொண்ணுங்க வந்துட்டு பாஸ்கெட்பால் கோர்ட்ட ஓபன் பண்றப்ப ஹானமிசி டக்குனு கதை ஓபன் பண்ணிட்டு ஐயோ நான் மேட்ச்க்கு லேட் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட வேமா ஓடி போறான். அடுத்த கேம்க்குள்ள வந்துட்டு டாகசனோ சூப்பராவே டிஃபென்ஸ் பண்ணிட்டு ஒரு பால் வந்துட்டு இப்ப முன்னாடி கொண்டு வந்து ஓடா கிட்ட பாஸ் பண்றாங்க. அவன் பாஸ்கெட்டுக்கு பக்கத்துல தான் இருந்திருப்பான். அப்படியே பால தூக்கி போட்டு அடுத்த பாயிண்டே எடுக்கிறான். கேமுமே வந்துட்டு 10-12 சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலா தான் ரெண்டு டீமுமே போய்கிட்டு இருக்காங்க. டாகசனோ டீமோட கேப்டனுமே ஓடா கிட்ட வந்துட்டு நாங்க டிஃபென்ஸ் இதுக்கு அப்புறம் ஃபுல்லாவே பாத்துக்கிறோம், நீ அஃபென்ஸ் மட்டும் பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். அடுத்துமே கேம்க்குள்ள பால கைனன் பிளேயர்ஸ் கொண்டு வந்துட்டு இருக்கப்ப இந்த வாட்டி டாகசனோ பிளேயர்ஸ் வந்துட்டு பால ஸ்டீல் பண்ணிட்டு ஒரு ஃபாஸ்ட் பிரேக்குக்கு முன்னாடி வராங்க. டாகசனோ டீமோட டிஃபென்ஸ் வந்துட்டு சூப்பராவே பால முன்னாடி கொண்டு வந்து ஓடா கிட்ட பாஸ் பண்ணிடுறாங்க. ஆனா ஓடாவை டிஃபெண்ட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டிஃபெண்டர் வந்து நின்னுகிட்டு தான் இருக்கிறான் பாஸ்கெட்டுக்கு பக்கத்துலயே. ஓடாவை அவன் கிட்ட ஃபேக் கட்டிட்டு அப்படியே கொஞ்சம் முன்னாடி வர்றப்ப அவனோட கால் வந்துட்டு வலிக்க ஆரம்பிச்சிருது. அப்படியே அவன் பால் வந்துட்டு மிஸ் ஆகி அவன் கையிலே தெரியாம கொடுத்துறான். ஓடாவும் அவன் பின்னாடியே ஓடி போறான். அவனை வந்துட்டு ஷூட் பண்ண விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டாகசனோ பிளேயர்ஸ் எல்லாரும் டிஃபெண்ட் பண்றதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஓடா அவன் பக்கத்துல வந்து இவன் ஷூட் பண்ற மாதிரி பொசிஷன் எடுக்கும். இவனுக்கு வந்துட்டு ஜம்ப் பண்ணிடுறான். அவன் வந்துட்டு அதை ஃபேக் கட்டி பாஸ் ஆமத்தி இன்னொரு பிளேயர் கிட்ட கொடுத்துறான். அந்த பிளேயர் வந்துட்டு ஜின் தான். ஜின் வந்துட்டு 3 பாயிண்டர் பெர்ஃபெக்ட்டா ஷூட் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அதனால அவன் லைனுக்கு வெளிய இருந்து 3 பாயிண்டர் ஒரு சக்சஸ்ஃபுல்லா மேக் பண்ணி கொடுக்குறான். அடுத்துமே பால் வந்துட்டு கைனன் பிளேயர்ஸ் கிட்ட தான் இருக்குது. இந்த வாட்டி இவங்க எப்படியா தடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு டாகசனோ டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்காங்க. கைனன் பிளேயர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு முன்னாடி பாஸ்கெட் பக்கத்துல வந்து ஷூட் பண்ற மாதிரி ஃபேக் கட்டிட்டு இந்த வாட்டியுமே பால் தூக்கி ஜின் கிட்ட கொடுத்துறாங்க. அவனுக்கு டிஃபென்ஸே ஆள் இல்ல. அவன் ஈஸியா அடுத்த பாயிண்டையுமே ஷூட் பண்ணி எடுக்கிறான். டாகசனோ டீமோட கேப்டனுமே வந்து நம்ம ஜின்னை வந்துட்டு அவ்வளவு ஃப்ரீயா விட்டுறக்கூடாது. ஜின் மூட்டோ இவங்க ரெண்டு பேரும் தான் வந்துட்டு எப்பவுமே ஸ்டார்டிங் லைனப்ல இருக்கிற பிளேயர்ஸ். சோ இந்த ரெண்டு பேரை மட்டும் நம்ம கண்டிப்பா மார்க் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் வந்துட்டு கூட இன்னொருத்தனை கூட்டு போயிட்டு நம்ம ரெண்டு பேரும் மேன் டு மேன் மார்க் பண்ணுவோம் அவங்க ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு போறான். கைனன் டீம் தான் அடுத்துமே வந்துட்டு பால கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த வாட்டி இவன் வந்துட்டு இங்கிட்டு தான் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் வந்துட்டு இன்னொரு பிளேயருக்கு டிஃபென்ஸ்க்கு போயிடுறான். பட் அவன் வந்துட்டு ஃபேக் கட்டி இன்னொரு பிளேயருக்கு பாஸ் பண்ணி விட்டுறான். அந்த பிளேயரை மார்க் பண்ணிட்டு தான் ஓடா நிக்கிறான். அவன் வந்துட்டு ஷூட் பண்ண வரும்போது ஓடாவுமே ஜம்ப் பண்றான். பட் அவனுக்கு கால் வலிச்சிருது. அவனால சரியா ஜம்ப் பண்ண முடியல. ஓடாவோட கையில கூட அந்த பால் வந்துட்டு படாம அப்படியே பாஸ்கெட் குள்ள போய் கிளீனா உழுகுது. அப்போ டாகசனோ பிளேயர் ஒருத்தன மூட்டை பார்த்துட்டு நானும் சின்ன மட்டும் தான் எங்க டீம்ல ஸ்ட்ராங்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க. எங்க இதுல இருக்க மீதி 3 பேர் சப்ஸ்டிட் பிளேயர்ஸாவே இருந்தாலும் அவங்களுமே நல்லா விளையாடுறவங்க தான். உங்களால கண்டிப்பா அவங்கள கூட தோக்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். அந்த டாகசனோ பிளேயருக்கு ரொம்பவே கடுப்பாகுது. அப்போ மூட்டை வந்துட்டு அவன் டீம்மேட்ஸ் எல்லாருக்கும் சத்தமா கேட்கற மாதிரி இந்த கேம்ல நம்ம வந்துட்டு 100 பாயிண்ட்க்கு மேல ஸ்கோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். டாகசனோ டீமோட கேப்டனுமே ஓடா கிட்ட வந்துட்டு உன்னோட கேம் பிளே ஏதோ இன்னைக்கு சரியில்லாத மாதிரி இருக்கு, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இல்ல ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ஓடா சொல்றான். அடுத்து இதே மாதிரி நிறைய ரேலி போகுது. கேம் வந்துட்டு கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்குது. டாகசனோ டீம் வந்துட்டு 56 பாயிண்ட். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தா நம்ம கைனன் டீம் வந்துட்டு 97 பாயிண்ட் எடுத்துறாங்க. அதுக்கப்புறமா கைனன் டீம் வந்துட்டு ஒரு 2 பாயிண்ட் எடுக்கிறாங்க. இப்ப 99 பாயிண்ட் வந்துடுறாங்க. ஓடாக்கு ரொம்பவே கடுப்பா தான் இருக்குது. நான் வந்துட்டு பாயிண்ட் எடுக்கல அப்படின்னா கைனன் டீம் எங்களால வின் பண்ணிக்கவே முடியாது. ஆனா நான் என்ன இப்படி பாயிண்ட் எடுத்து கொடுக்காம நின்னுகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறான். ஹானமிச்சிமே இப்ப ஸ்டேடியத்துக்குள்ள கரெக்டா வந்துடுறான். மேட்ச் எப்பறம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்கறான். நீயே பாரு அப்படின்னு சொல்லிட்டு தாக்கமியா சொல்றான். பார்த்தா பாயிண்ட் வந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்கா தான் இருக்குது. கேம்குள்ள இப்ப பால் ஓடா கிட்ட இருக்கிறப்ப கைனன் பிளேயர் ஒருத்தன் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்தே பால ஸ்டீல் பண்றான். ஓடா வந்துட்டு திரும்ப ஓடி வரதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு தான் வந்துகிட்டு இருக்கான். டாக்கமியா வந்துட்டு கைனன் டீம் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்றான். அடுத்த ஒரு ரேலிலுமே பால் வந்துட்டு ஜின் கைக்கு போயிடுது. அவன் 3 பாயிண்டர் ஷூட் பண்ண போறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளேயர் வந்துட்டு அவனை டிஃபெண்ட் பண்ண பாக்குறான். அந்நியர் ஜின் வந்துட்டு ஃபேக் கட்டிட்டு இன்னொரு பிளேயருக்கு பாஸ் பண்ணிடுறான். அவன் ஷூட் பண்ணிட்டு போயிடுறான். ஓடா வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்படுறத யோகோவுமே பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்றா. அடுத்த ஒரு ரேலில மூட்டோ செம்மையா பால கொண்டு வந்து சூப்பராவே ஒரு ஸ்லாம் டங்க் பண்ணி எல்லாரையும் செம்ம ஷாக்கா இருக்கிறான். இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் டாகசனோ பிளேயர்ஸ்க்கு சுத்தமா மனசே போச்சு. அவங்க வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க. இந்த கேம்ல ஆல்ரெடி நாங்க தோக்க போறோம்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருச்சு. என்னோட ட்ரீம் வந்துட்டு இங்கே முடிஞ்சு போப்பதா அப்படின்னு சொல்லிட்டு ஓடாவும் ரொம்ப ஃபீல் பண்றான். என்னதான்டா பண்ணிக்கிட்டு இருக்க ஓடா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி வந்துட்டு அவனை பார்த்து ரொம்ப கடுப்பாகிறான். அடுத்து டாகசனோ பிளேயர் ஒருத்தங்கிட்ட தான் பால் இருக்குது. அவன் வந்துட்டு ஓடாக்கு பாஸ் பண்ண ட்ரை பண்றான். பட் அவனுக்கு வந்துட்டு ஒரு டிஃபென்ஸ் சாலிடா அங்க நின்னுகிட்டே இருக்கிறான். கூடவே மார்க் பண்ணி நிக்கிறதுனால இவனால பாஸ் கொடுக்க முடியல. சரி வேற எங்க தான் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க டைம்ல கைனன் பிளேயர் பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அவனோட பால ஸ்டீல் பண்ணிடுறான். அந்த பால கைனன் பிளேயர்ஸ் கொண்டு வந்து அப்படியே ஷூட் பண்றாங்க. ஆனா அந்த பால பாஸ்கெட் குள்ள விழாம அப்படியே வெளியே வருது. அந்த வெளியே வர்ற பால ரீபவுண்ட் ஆடுறதுக்குன்னு சொல்லிட்டு செம்ம போராட்டமா போய்கிட்டு இருக்குது. ஓடாவும் அந்த பால எப்படியாவது ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் காலை ஃபோர்ஸ் கொடுத்து தரையில மிதிக்கிறப்ப அவன் கால் வந்துட்டு பயங்கரமா வலிச்சிருது. என்னால கண்டிப்பா இதை எடுத்துக்க முடியாது, நான் வந்துட்டு வின் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினைப்போட அப்படியே அவன் கிரவுண்ட்ல விழுந்துடுறான். மூட்டவும் அவன் கூடவே சேர்ந்து வந்து தான் விழுந்திருப்பான். ஆனா அவன் திரும்ப எந்திரிச்சிடுறான். ஆனா நம்ம ஓடா வந்துட்டு திரும்ப எந்திக்கிற மாதிரியே இல்ல. அவன் காலை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்கான். ஓடாக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எல்லா பொண்ணுங்களுமே வந்து ரொம்ப பயந்துடுறாங்க. ரெஃபரியுமே ஒரு டைம் அவுட் கொடுக்குறாரு. நீ ஓகே வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் டீம்மேட்ஸ் எல்லாம் இவன் பக்கத்துல வந்து பாக்குறப்ப அவன் காலே பிடிச்சிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் அவன் கால் எடுத்து பார்த்தாதான் தெரியுது. அவன் வந்துட்டு அங்க கால்ல டேப் சுத்தி இருக்கிறான். என்னடா நீ ஒண்ணு இல்லன்னு சொல்லிட்டு சொன்னா அந்த லாஸ்ட் கேம்ல தான் இந்த இன்ஜுரி ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டனும் கேட்கறான். ஓடாவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு தான் கண்ணை திறந்து பாக்குறான். அங்க ஆப்போசிட்லயே பார்த்தா அவன் கையில மாட்டியிருந்த பேண்ட் வந்துட்டு கீழே விழுந்து கிடக்குது. ஓடா யோகோ ரெண்டு பேருமே வந்துட்டு இந்த பேண்டை ஒரே மாதிரி தான் கட்டி இருந்திருப்பாங்க. அந்த ஒரு பேண்டே வந்துட்டு இப்ப துண்டு அங்கிட்டு கலண்டு விழுந்து கிடக்குது. ஓடாவால இதுக்கப்புறம் விளையாட முடியாது போல ஹானமிச்சி அப்படின்னு சொல்லிட்டு மீட்டோ சொல்றான். பட் அங்க பார்த்தா ஹானமிச்சி ஆள காணோம். டாகசனோ டீமோட கேப்டனுமே வந்துட்டு ஓடா நீ வந்துட்டு உனையவே ரொம்ப புஷ் பண்ணிக்க வேணாம், நம்ம வந்துட்டு எப்படி இந்த கேம்ல வின் பண்ண போறது இல்ல, கோச் இவனை வந்துட்டு வெளியே எடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேப்டன் சொல்றான்.
சொல்றான். முதல்ல வாய மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. ஹானமிச்சி தான் பக்கத்துல வரான். அதுக்குள்ள இந்த கேம் வந்துட்டு முடிஞ்சுன்னு சொல்லிட்டு நீங்களே எப்படி முடிவு பண்ணலாம்? இன்னும் இந்த கேமே வந்துட்டு முடியலையே, நீ யாரா சோகோக்கு பிளேயர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே வந்துட்டு ஹானமிச்சி ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. கோகுரே அக்காகி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப ஷாக்கா போச்சு. ஹானமிச்சி இங்க என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்க, அவங்க வந்து 100 பாயிண்ட்ல இருக்காங்க, 200 பாயிண்ட்ல இருக்காங்கன்றதுனால கேம் வந்துட்டு முடிய போறது இல்ல. எப்ப லாஸ்ட் மொமெண்ட் வருதோ அப்பதான் வந்துட்டு கேம் முடியும். அதுவரை கேம் வந்துட்டு ஓவர் ஆனதே கிடையாது. இந்த சின்ன இன்ஜுரி எல்லாம் உன்னை வந்துட்டு ஸ்டாப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஓடாவை பார்த்து சொல்றான். நேரம் ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டு வாடா வாடா அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இழுத்துட்டு போறாங்க. என்னை வந்துட்டு நீ தோக்கடிப்பேன்னு சொல்லிட்டு சொன்னலடா, அது எல்லாமே வந்துட்டு பொய்யா? நீ வந்துட்டு இங்க நம்பர் 1 பிளேயரா இருக்கணும்னு சொல்லிட்டு சொன்னி, அந்த ட்ரீம்ல வந்துட்டு பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஓடாவை பார்த்து கேட்கறான். என்னோட ட்ரீமா அப்படின்னு சொல்லிட்டு ஓடாவுமே வந்துட்டு அந்த கயரே பாத்துக்கிட்டு இருக்கான். அண்ட் அந்த ட்ரீம் வந்துட்டு உன்னோடது மட்டும் கிடையாது, உன்னை எப்பவுமே சப்போர்ட் பண்ற யோகோவோட ட்ரீமே அதுதான். அவன் அப்படி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஓடா வந்துட்டு யோகோவை பத்தி யோசிச்சு பாக்குறான். அவ தான் வந்துட்டு இது வந்துட்டு நம்மளோட ட்ரீம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு கயரே கட்டி விட்டு இருந்திருப்பா. அதையுமே நினைச்சு பாக்குறான். ஹானமிச்சி என்னை விடுங்கடா, இவன் நான் கண்டிப்பா அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன், அவன் ட்ரீமே வந்துட்டு விட்டு கொடுக்காம பாத்தியா, அவனை வந்து நான் சும்மாவே விட மாட்டேன், நான் சொல்றது கேக்குதாடா ஓடா அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு கூச்சல் போட்டுக்கிட்டு இருக்கான். அந்நேரம் ஓடாமே வந்துட்டு இங்க தேவையில்லாத குழப்பத்தை உண்டு பண்ணாத ஹானமிச்சி, நான் வந்துட்டு ஜஸ்ட் கொஞ்சம் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டேன் அவ்வளவுதான். அப்படியே ஓடா வந்துட்டு மறுபடியும் திரும்பி எந்திரிச்சிட்டு நீ சொன்னது கரெக்ட் தான், இந்த கேம் வந்துட்டு இன்னும் முடியல அப்படின்ட்டு சொல்றான். அப்படியே அவன் வந்துட்டு அவங்க கேப்டனை பார்த்துட்டு, கேப்டன் நான் வந்துட்டு உள்ள விளையாடுறேன், நான் வந்துட்டு அதுக்குள்ள கிவ் அப் பண்றதா இல்ல, என்னோட கால் வந்துட்டு இன்னொரு 10-20 நிமிஷத்துக்கு கண்டிப்பா விளையாடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். இவங்க கேப்டனுமே வந்துட்டு ஓடா இந்த அளவுக்கு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இருக்கிறத பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். சரி ஓகே, இந்த கேம்ல மீதி இருக்க கொஞ்சம் டைமுக்கு நான் வந்துட்டு கண்டிப்பா என்னோட அப்சல்யூட் பெஸ்ட்டை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடா இப்ப முடிவு பண்றான். இப்ப டாகசனோ டீம் வந்துட்டு ஃபுல் ஃபைட்டிங் ஸ்பிரிட்டோட இந்த கேம் வந்துட்டு விளையாட ஆரம்பிக்கிறாங்க. கைனன் டீமே வந்துட்டு விட்டு கொடுக்கறதா இல்ல, அவங்களுமே சூப்பரா விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இப்படியே கேமோட லாஸ்ட் மொமெண்ட் வர ரெண்டு டீமே கிவ் அப் பண்ணாம கம்ப்ளீட்டா அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறாங்க. இப்ப டைமே வந்துட்டு 0க்கு வருது. கேமோட ஃபைனல் ஸ்கோரா கைனன் டீம் வந்துட்டு 150, டாகசனோ டீம் வந்துட்டு 78ன்னு சொல்லிட்டு கைனன் டீம் தான் இந்த ஒரு கேமை ஒன் சைடாவே வின் பண்றாங்க. இருந்தாலுமே டாகசனோ டீம் வந்துட்டு கடைசி வரை கிவ் அப் பண்ணாம அவங்களோட பெஸ்ட்டை கொடுத்து ஒரு 78 பாயிண்ட் கைனன் அகைன்ஸ்டாவே எடுத்திருக்காங்க. கேம்ல முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓடா வந்துட்டு யோகோ கூட தனியா போய் பேசிக்கிட்டு இருக்கான். அந்த இடத்த கிராஸ் பண்ணி தான் ஹானமிச்சி அவனோட ஃப்ரெண்ட்ஸுமே போறாங்க. நேரா ஹானமிச்சி ஓடாவை பார்த்து பேசுறான். நீ வந்துட்டு இதை நினைச்சலாம் எதுவும் சோகமா இருக்காத, நம்மளோட சேலஞ்ச் வந்துட்டு இன்னொரு நாள் வச்சுக்கிடலாம், அதுக்கு முன்னாடி நீ வந்துட்டு கம்ப்ளீட்டா ஹீல் ஆயிட்டு நல்லபடியா வா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறான். அவங்க எல்லாரும் போய்கிட்டு இருக்கும்போதே யோகோ வந்துட்டு தூரத்துல இருந்தே ஹானமிச்சியை சத்தமா கூப்பிடுறா. ஹானமிச்சி நீ வந்துட்டு செமிஃபைனல்ஸ்ல உன்னோட பெஸ்ட்டை கூட நானும் ஓடா வந்துட்டு உனக்காக சப்போர்ட் பண்றதுக்காக வருவோம் அப்படின்னு சொல்றா. நான் இப்ப அப்பெல்லாம் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடாவே வந்துட்டு அவகிட்ட கேட்கறான். அதெல்லாம் இந்த ஜீனியஸ் பாத்துக்கிடுவான், என் வழியில யார் வந்தாலும் நான் வந்துட்டு எல்லாருமே தோக்கடிச்சு வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி சொல்றான். என்ன ஹானமிச்சி வழக்கம் போல பைத்தியக்காரத்தனமா பேச ஆரம்பிச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு கலாய்க்கிறாங்க. இவனுமே வந்துட்டு அவங்களை அடிக்கிறதுக்கு ஓடுறான். மீட்டவுமே தூரத்துல இருந்து ஓடாவை பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றேன், நீ வந்துட்டு யோகாவை இதுக்கப்புறமா ஃபீல் பண்ற மாதிரி எதுவும் நடந்துக்காத அப்படின்னு சொல்றான். ஆமா ஒருத்தர் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹானமிச்சியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. அடுத்த நாள் சோகோ டீம் வந்துட்டு அவங்களோட பிராக்டிஸ் பண்ற இடத்துல நிக்கிறாங்க. அகாகி வந்து எல்லாருமே ரவுண்டா நிக்க வச்சு ஒரு விஷயத்த சொல்றான். நமக்கு வந்துட்டு செமிஃபைனல் கேம் யார் கூட நடக்க போகுது அப்படின்னா நமக்கும் கைனனுக்கும் தான் நடக்க போகுது. ரியோனன் டீம் வந்துட்டு டாக்கி சாட்டோ அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு டீமோட விளையாட போறாங்க. சோ நம்ம வந்துட்டு கைனன் அகைன்ஸ்டா விளையாடுறதுக்கு ரெடி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். கோகுரேமே வந்துட்டு கைனன் வந்துட்டு 150 பாயிண்ட்க்கு மேல டாகசனோ அகைன்ஸ்டா ரொம்பவே ஈஸியா எடுத்தாங்க. அதுவும் அவங்களோட மெயின் பிளேயர்ஸ் யாருமே உள்ள விளையாடாமையே. எனக்கு தெரிஞ்சு நம்ம கூட விளையாடுறப்ப மாக்கியை தவிர மீதி இருக்க ரெகுலர் பிளேயர்ஸ் 4 பேருமே வந்துட்டு உள்ள விளையாடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு கோகுரே சொல்றான். சரி வாங்க நம்ம வந்து நம்மளோட பிராக்டிஸை கண்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அகாகி சொல்றான். அப்படியே கட் பண்ணி இதோட இந்த ஒரு எபிசோட முடிக்கிறாங்க. செமிஃபைனல்ஸ்ல ஃபர்ஸ்ட் கேமே வந்துட்டு சோகோக்கு வெர்சஸ் கைனனுக்கான கேமா தான் இருக்க போகுது. இந்த ஒரு செமிஃபைனல் கேம்ல யார் வின் பண்ண போறன்றதெல்லாம் நம்ம அடுத்த எபிசோட்ஸ்ல பார்த்து தெரிஞ்சுக்கிடலாம். அதையெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு போயிருங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பாய் காய்ஸ்.